எனக்கு அண்ணாமலை மை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ம். ம். சகல கைய குடு. எனக்கும். எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். தர்மத்தின் தலைவன் ரொம்ப பிடிக்கும். ம். ம். ஜானி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அண்ட் தென் எனக்கு அகைன் கம்மியா இருந்தா டக்கு டக்குன்னு சொல்லிருவேன். நெறைய இருக்கிறதுனால மண்டைக்குள்ள இந்த படம், அந்த படம்ன்னு புரியுது. கன்னாபின்னான்னு கிராஸ் அப்படியே ஆவுது. ரேண்டம் ஆமா, இமேஜஸ்லாம் வந்துரும். எதுலருந்து எத எடுத்து சொல்றேன்னே தெரியலையே! அவ்ளோ இருக்குதே! அப்படின்னு தோணுது. ம். ம். அ ஈவன் இப்ப ஏதோ படம் தர்மத்தின் தலைவன் நீங்க சொல்றதுனால, எனக்கு அப்படியே அந்த வேஷ்டி இல்லாம வெளியில போற படிக்காதவன் சார். இமேஜ் ஞாபகத்துக்கு சாரி, படிக்காது. சாரி. ஆ. படிக்காதவன் மை மை டீப்லி பெர்சனலி ஃபேவரைட் வந்துட்டு படிக்காதவன். அப்படியா? ஆமா. ஓகே. ம். ரஜினி சாரோட படங்கள்ல எக்ஸ்ட்ரீம்லி ஃபேவரைட் அப்படின்னா படிக்காதவன். டெல் மீ மோர் அபௌட் இட். அந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப என்ன எமோஷனலா என்கேஜ் பண்ணுது. அ எனக்கு ஒரு டீப் ஹியூமன் வேல்யூஸ வந்துட்டு ரொம்ப ப்ரீச்சியா இல்லாம, கதையோட போக்குல ஒரு ஒன் மேன் ஜர்னில வந்துட்டு எனக்கு கான்ஸ்டன்ட்டா எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே வர்றது. ரொம்ப ப்ரிசைஸான பஞ்ச் டயலாக்ஸ். அதாவது பஞ்ச்னா மாஸ் மட்டுமே இல்லாம, "தேங்க் யூ" அப்படின்ட்டு அவரு ஒரு இடத்துல சொல்லிட்டு போவாரு. அந்த தேங்க் யூவும் பஞ்சா லேண்ட் ஆகுற இடம் இருக்குல்ல. ஸோ என்ன ரொம்ப எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ண படம் வந்துட்டு ரஜினி சாரோட படங்கள்ல படிக்காதவன்.